சில நாட்களுக்கு முன்பாக அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடைக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பிரான்ச் இந்த கடையினுடைய பிரான்ச் கடை 7 கடை இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த 7 இடத்துல இருக்குன்னு சொன்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 7 இடத்துலையும் நீங்கள் ஒருத்தர் தான் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே இல்லை நான் ஒருத்தர் பார்க்கல, எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர், நான் ஒன்று, மொத்தம் 7 பேர். நான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கும் போது நான் ஜெபம் பண்ண ஜெபம் என்னன்னா, யோசேப்பு போல என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். எப்படி அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா, இல்ல யோசேப்பு கடைசி பையனா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் அவர் தான் பார்த்தாரு. அதே போல அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்நிய நாட்டுல அவர் தான் ஆகாரம் கொடுத்தாரு, அவங்களுக்கு அவர் தான் தனியா தங்க வச்சாரு. அந்த அளவிற்கு யோசேப்பை ஏசப்பா ஆசீர்வதிச்சார்ல. அதனால ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஏசப்பா என்ன பிளஸ் பண்ணுங்க, என் குடும்பத்திற்கு நான் 3வது பிறந்தவனா இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் என்னவா இருக்கணும்னா ஒரு யோசேப்பா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணினேன். அப்படி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ 7 பிரான்ச் ஆரம்பிச்சு 7 பேருடைய கையில் 6 பேருடைய கையிலையும் கொடுத்துட்டு இவர் மெயின் பிரான்ச்சை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்பா உங்களுக்கு வாழக்கூடிய வழியை நான் செஞ்சு தந்துட்டேன்ப்பா, இது எனக்கு இது வேணும்னு நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இதை தந்துட்டார் அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு சாட்சியை சொன்னார். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க 3வது பிறந்திருந்தாலும் 4வதாக பிறந்திருந்தாலும் கடைசியாக பிறந்திருந்தாலும் மூத்தவர்களாக பிறந்திருந்தாலும் உங்க கையில சேஷ்டபுத்திர பாகத்தை கர்த்தர் தரணும். உங்க கையில சேஷ்டபுத்திர பாகத்தை ஆண்டவர் தரணும். உங்க பிள்ளைகளுடைய கையில கர்த்தர் தரணும். ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை தரணும். உன் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு பலனை உனக்கு நான் தருவேன். நீங்க ஜெபிக்க இந்த அபிஷேகம் உங்க மேல மூவ் ஆகட்டும். ரூபனை தாண்டி யோசேப்பினிடத்தில் வருமானால் உங்களுக்கும் அது தாண்டி வரும், உங்க பிள்ளைகளுக்கு அது தாண்டி வரும். கர்த்தர் உங்க குடும்பத்தில் உங்களை சாட்சியாய் நிறுத்தட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அளவிற்கு எங்கள் தலையின் மேல் ஒரு பிளஸிங்க கர்த்தர் வைப்பீராக. சொல்லுங்க, கேளுங்க, அப்பா இயேசுவே கிருபை 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 கிருபை. ஆமென். நம்மை அப்படி நடத்துவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்க சிறுமையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட வசதி குறைவானவர்களா இருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், நான் மட்டும் நல்லா இல்ல, என் பிள்ளைங்க மட்டும் நல்லா இல்ல, எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க, நான் மட்டும் அப்படி இல்லை, எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல படிப்பு, எனக்கு மட்டும் அப்படிப்பட்டது ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன், ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன். ஆமென். உங்களை முதன்மைப்படுத்துவார், உங்களை முதன்மைப்படுத்துவார். நம்பி ஆமோதிக்கிறவர்கள் கர்த்தர் உங்களை முதன்மைப்படுத்துவார். தடைகளை தாண்டி ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். உங்க வம்சத்தில் ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கிருபை நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்னா, இந்த யோசேப்பிற்கு கொடுத்தது போல அவனுக்கு சட்டப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம் வராது. சட்டப்படி சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்குரியதா அல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் பார்க்கிறதுனாலே இப்போ ஆண்டவருடைய கிருபை அந்த சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்பினுடைய குடும்பத்திற்கு சொந்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன், எனக்கு தாண்டி வர பண்ணி என்னை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். 2 மடங்கு சொல்லுங்க, ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, 2 மடங்கு 2 மடங்கு சேஷ்டபுத்திர பாகம். ஆமென். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இரட்டிப்பான பங்கு, அந்த இரட்டிப்பான பங்கை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே
உன்னதத்தில் நின்று வந்திறங்குமே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நான் பெற்றிட. சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. சொல்லுங்க, பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. ஜெயத்தின் மேலே மாஜயமே ஜெயதொனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேல் ஜெயதொனியாய் பெற்றிட. போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீதை போல் போர் வீரனாக கைகளை மேல. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குமே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குமே. ஹல்லேலூயா. ரொம்ப 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 பழைய பாட்டு இந்த பாட்டு. அப்படின்னா ரொம்ப வயசானவங்களுக்கு. ஸோ எங்கள் பாஸ்டர் இருக்கும்போது பாடின பாட்டு இந்த பாட்டு. இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த பாட்டை கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியாமல் இருக்கும். ஆனால் பழைய பாடலில் இது ரொம்ப பாடின பாட்டு. சிபிஎம் திருச்சபை அந்த ஃபுல் காஸ்பல் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் பாடுவாங்க. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. ரொம்ப அழகான பாடல். அதனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க போறாருன்னா இரட்டிப்பான நன்மை. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். யாருக்கு முதல்ல இரட்டிப்பான அபிஷேகம் கிடைக்குது? யாருக்கு கிடைக்குது? யார் பொறுப்பை எடுத்துக்கிறாங்களோ, யார் பொறுப்பா வாழணும்னு நினைக்கிறாங்களோ, யார் எல்லாருக்கும் நான் தான் ஆண்டவர் எங்களுக்கு தலைமைத்துவமாக வைக்கணும்னு நினைச்சு யார் அதற்காக முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் என்ன கொடுக்குறாருன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நீங்கள் அளக்க அளக்க, நீங்கள் கையை திறக்க திறக்க, ஆமேன், குறைஞ்ச அல்ல, கர்த்தர் இன்னும் நிறைவாய் உங்களுக்கு கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், என் குடும்பத்தை நான் என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய பேருக்கு வாயில வரவே மாட்டேங்குது. பாஸ்டர் நீங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்தா எப்படி தோணுதுன்னா, நன்றி இல்லாத ஜென்மங்க பாஸ்டர். அதெல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிடுறீங்க. என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கிறானே, என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கிறாளே, ஐயோ பாஸ்டர், நான் பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா கூட கொடுப்பேன், நான் அந்நியனுக்கு கொடுத்தா கூட கொடுப்பேன், ஆனால் என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் துரோகிங்களா இருக்காங்க பாஸ்டர், எல்லாம் பொறாமப்படுறவங்களா இருக்காங்க பாஸ்டர். இதெல்லாம் ஒரு காலம்தான், இதெல்லாம் ஒரு காலம்தான். ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இது எல்லாம் சைலண்ட் ஆகும். ஆமென். இது இந்த வார்த்தை எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்து செய்யற அளவுக்கு இருந்தீங்கன்னா நீங்க மன வருத்தப்படுவீங்க. உங்க அண்ணன் தம்பிக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒண்ணு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திரும்பி எதிர்பார்க்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஏன்னா கண்டிப்பா டைம் செய்ய மாட்டாங்க.
அவங்க வந்து திரும்பி நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக அவங்க செய்ய அவங்களுக்கு தோணாது, இல்லை சிலருக்கு இருக்காது. ஆனால் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றை செஞ்சுட்டு நீங்கள் ஒன்றை எதிர்பார்க்குற இடத்துல வைக்கக்கூடாது. உங்களை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வைக்கணும், நீங்கள் செய்கிற இடத்துல மட்டும்தான் வைக்கணும். ஆனால் உங்களுக்கு தர்றது எங்கே தரணும்னா, கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும், ஏசப்பா உங்களை உயர்த்திட்டே இருக்கணும், நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஒருவேளை பணங்காசு கொடுக்கலன்னா கூட இன்னைக்கு குடும்பத்தில் எங்கள் கூட பிறந்தவங்க 5 பேர், 4 பேர், 2 அக்கா 2 அண்ணன். ஆனால் அத்தனை பேருக்கும் நான் தான் கடைசியாக பிறந்தவன். எங்கள் மூத்த அக்காலாம் என்னை இடுப்பில் வச்சு சுமந்துருக்காங்க. அப்போ இடையில ஒரு டைம் சொல்லும்போது சொன்னாங்க, பாரா உன் மூத்த அக்கா அவள் உன்னை இடுப்பில் வச்சு சுமந்தாப்பா உன்னை அப்படி. எங்கள் அண்ணன் எல்லாம் என்னை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடி இருக்கிறான், அப்படியே தோளில் வச்சுட்டு அவன் எங்கள் அண்ணன். அப்போது ஆனால் அவங்க அத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு அத்தனை குடும்பத்திற்கும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா முதன்மையாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கா குடும்பத்தில் என்னெல்லாம் சரி ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, பென்ஸ்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, அண்ணன் குடும்பத்தில் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, என்னப்பா பண்ணலாமா, பண்ணிடலாமா. அப்போ அதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பொறுப்புகளை எடுக்கக்கூடியவர்களாக, ஆமேன், தேங்க்யூ ஜீசஸ், பொறுப்புகளை எடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை கிருபையாய் தலைமையில கைய வச்சு இந்த பிளஸ்ஸிங் ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஆசைப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆசைப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆமேன், ரூபனிடத்திலிருந்து தாண்டி யோசேப்புக்கு போனது போல, ஆமேன், தேங்க்யூ ஜீசஸ், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். நீர் வார்த்தையின்படியே நாங்க வேற எதையும் தியானிக்கல ஆண்டவரே, உங்க வார்த்தையை நாங்க தியானிக்கிறோம், உங்க வார்த்தையை தான் தியானிக்கிறோம். அது அப்படியே நடக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன்.